தற்போது இலங்கை நாட்டினை பொறுத்தவரையில் இந்த லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன்படி குறிப்பாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிக மக்கள் நடமாடும் பகுதியில தான், நகர்ப்புற பகுதிகளில் தான் இந்த எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காலி தனிப்பொல்க பகுதியில தான் இந்த எரிவாயுவுக்கு அதிகமான தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அங்கிருந்த எரிவாயு விற்பனை முகவர் நிலையம் ஒன்றும் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வவுனியா நகர் பகுதியிலேயும் இந்த லிட்ரோ சமையல் எரிவாயு இல்லாததால் மக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பதாக பேசப்பட்டிருந்தது. அதுவும் வவுனியா நகரத்திலே உள்ள பெரும்பான்மையான விற்பனை நிலையங்களில எரிவாயு சிலிண்டர்களே இல்லாமல் முழுமையாக தீர்ந்த நிலையும் இருந்தது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு வரும் லொரிகள் வராத காரணத்தினால் தான் இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விற்பனைக்கு தேவையான போதுமான அளவு எரிவாயு கையிருப்புகள் தற்போது நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் யாவரும் பயப்பட தேவையில்லை என வழமை போன்று உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எரிவாயுவை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.